ஸ்தோத்திரம். நாம் அவருடைய சரீரத்தில் அவயவங்களாயும், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும், அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும், அவருடைய மாம்சத்திற்கும் எலும்புக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அவர் தலையாயிருக்கிறார், நாம் சரீரத்தின் அவயவங்கள். நீங்கள் ஒரு ஆள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு முழுக்க ஞானஸ்நானம் பெறும் பொழுது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, ஆமென், தலையாகி இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிற சரீரமாகிய சபை, ஆமென், அந்த சபையிலே ஒரு உறுப்பாக சேர்க்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு உறுப்பாக சேர்க்கப்படுகிறீர்கள். கையிலே 10 விரல் இருக்கிறது, 2 கையிலையுமா. காலிலே 10 விரல் இருக்கிறது, சில வேளை கொஞ்சம் கூட விரலும் இருக்கும். ஆமென். அதுபோல நம்ம சரீரத்தில் அவயவங்கள் இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது, நீ கண் அல்லாதபடியினால் காலை பார்த்து நீ சரீரத்தில் உள்ளதல்ல என்று சொல்லக்கூடாது. ஆமென். சரீரத்துக்கு கண்ணு தேவை, மூக்கு தேவை, வாயும் தேவை, செவியும் தேவை, கையும் தேவை, விரல்களும் தேவை, கை விரல் நகமும் தேவை, கால் விரல்கள் தேவை, எல்லாம் தேவை, தலையில முடியும் தேவை. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது சபையாம் சரீரத்தை, கிறிஸ்துவனுடைய சரீரமாம் சபையில ஒரு உறுப்பாக சேர்க்கப்படுகிறீர்கள். இந்த உறுப்புகள் எல்லாம் பலனுள்ளதாக இருக்கணும், பயனுள்ளதாக இருக்கணும், பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும்.